இந்தியாவினுடைய பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு உச்சநீதிமன்றம் அதிரடியான இடியை இறக்கி இருக்கிறது. 12 நாட்கள் நேரம் கொடுக்கிறோம், எங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வேணும். ரொம்ப குறிப்பாக உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், உங்கள் அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் தொடர்பான அத்தனை விஷயங்களையும் இந்த நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் பார்க்க விரும்புகிறது என அதிரடியான உத்தரவுகளை 3 நீதிபதிகள், குறிப்பாக ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்திருக்கிறது. என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில்? குறிப்பாக மேற்கு வங்கம் சார்ந்ததாக இந்த பிரச்சனை இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய வங்காளிகளை வங்கமொழி பேசுவதற்காக நீங்க வெளிநாட்டினர்னு சொல்லி நாட்டை விட்டு வெளியே விரட்டுறதுங்கிறத நாங்க எப்படி அமைதியாக பார்க்க முடியும் என்கிற ரீதியில் விசாரணையில் என்ன நடந்தது, பரபரப்பான விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. பாஜக ரொம்ப தெளிவாக ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் அடுத்து நம்ம கூட தமிழ்நாடு கூட 2026 கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான தேர்தல்கள் இருக்கிறது. இதில் மேற்கு வங்கத்தில் ஏற்கனவே 3 முறை தொடர்ந்து முதலமைச்சராக செல்வி மம்தா பானர்ஜி இருக்கிறார். 4வது முறைக்கான வெற்றியை நோக்கி அவர் பயணப்படுகிறார். பல வகைகளிலும் அங்கே பெரிய சிக்கல்களை உருவாக்கணும், குறிப்பாக SIR போன்ற விஷயங்களை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் வாக்குகளை துண்டிக்கணும் அப்படிங்கிறத தொடங்கி பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் மிக கடுமையான ஒரு விஷயமாக எது மாறி இருக்கு அப்படின்னா, இந்தியா முழுக்க எப்படி பீகார்ல இருந்து பெருமளவுக்கான மக்கள் புலம்பெயர்ந்து தொழிலாளர்களாக வந்திருக்கிறார்கள், அப்படி மேற்கு வங்கத்தில் இருந்தும் ஒரு கணிசமான மக்கள் பயணப்பட்டு இருக்கிறார்கள். பல வட இந்திய மாநிலங்கள் இருந்தாலும் மேற்கு வங்கமும் அதுல ஒரு முக்கியமான ஸ்டேட்டாக இருக்கிறது. இப்படி மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு மாநிலங்களுக்கு போனவங்க என்ன மொழி பேசுவாங்க, அந்த மாநில மொழியை கற்றுக்கிட்டு அதில் பேச போகிறாங்க. அவங்களுடைய தாய்மொழி, அவங்க வீட்டில் பேசுகிற மொழி என்னவா இருக்கும்? மேற்கு வங்கத்தில் பேசப்படுகிற வங்க மொழியாக இருக்கும். அப்போ இந்த என்ன பண்ணுறாங்க, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் ஏறத்தாழ 7 அல்லது 8 மாநிலங்கள், அது ஹரியானாவில் தொடங்கி டெல்லி வரைக்கும் பல மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்க, தேடி போகிறாங்க. இங்கே மேற்கு வங்க ஆட்கள்லாம் எங்கேப்பா இருக்காங்கன்னு கேட்குறதே. மேற்கு வங்க ஆட்கள்லாம் போய் பேசிட்டு எங்கே இருக்காங்க, பிடிங்க அவங்கள பிடிச்சிட்டு நீங்கள் என்ன தாய்மொழியில் பேசுகிற மொழியில் பேசு அப்படின்னா, அவங்க பேசக்கூடியது மேற்கு வங்கத்தின் தாய்மொழியான வங்க மொழியாக இருக்கிறது. அந்த வங்க மொழியில் பேசுகிறவங்கள பிடிச்சி நீ பேசுறது இந்தியாவோட மொழி கிடையாது, இது பங்களாதேஷில் இருக்கக்கூடியவர்களுடைய மொழி, எனவே நீ இந்தியனே கிடையாது, நீ ஃபாரினர், இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி வந்தவன் என்று சொல்லி அவர்களை அப்படியே கைது செய்து குடும்பமாக அப்படியே கொண்டு போய் இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் விட்டுட்டு கையில் காசை கொடுத்து நீ அங்கே போய் பிழைச்சிக்க, நாட்டுக்கு போய்க்கோ என்று இந்த மண்ணை சேர்ந்தவர்களை வங்க தேசத்து ஆட்கள்னு சொல்லி மேற்கு வங்கத்து ஆட்களை தள்ளுறாங்கிறது தான் வெடித்து கிளம்பி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்படி டிபோர்ட் பண்ணப்பட்டவங்க பல பேரை கொண்டு போய் கேம்பில் அடைச்சி வைக்கிறாங்க. இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, உங்ககிட்ட சிட்டிசன்ஷிப் இருக்கா, நீ இந்தியனா இல்லையா, வேற ஆளா உள்ள வந்திருக்கேன்னு பார்க்க வேண்டியது உள்துறை அமைச்சகம். ஆனால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏட்டையா அவர் போய் பிடிச்சி நாங்கள் உங்களை வெளியேற்றுக்கிறோம், நாடு கடத்துக்கிறோம்லாம் பேசக்கூடிய லெவலுக்கு அது போயிருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஹைலைட் என்னன்னா, உள்துறை அமைச்சகம் தான் டெல்லி போலீஸுடைய அதனுடைய தலைமை பொறுப்பிலும் அமித்ஷா தான் இருக்கிறாரு. ஒருவேளை அவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரா நமக்கு தெரியல. இது மிகப்பெரிய விஷயமாக மேற்கு வங்கத்தில் தொடங்கி இந்தியா முழுக்க உழுக்கக்கூடிய செய்தியாக மாறியது. பல கர்ப்பிணி பெண்ணெல்லாம் கொண்டு போய் அப்படியே விட்டு நீ போய்க்கமான்னு கையில் ஏதோ பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள்ங்கிறதுல தொடங்கி வயதானவர்கள், முதிர்ந்தவர்கள், வேலை செய்ய வந்தவங்க, பஞ்சம் பிழைக்கு வந்தவர்களை பிடிச்சி குறி வச்சு அடிச்சிருக்கிறாங்கிறது தான். இப்போ இது தொடர்பான வழக்கு ஏற்கனவே கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய உறவினர்கள் அவங்க வழக்கு போட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் இது மிகப்பெரிய வழக்காக திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள், மூத்த வழக்கறிஞர், அவர் பெட்டிஷனர் சார்பில் கொண்டு போய் அங்கே பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். 3 நீதிபதிகள் அமர்வு அதை விசாரித்திருக்கிறார்கள். ஜஸ்டிஸ் சூரியகாந்த், ஜஸ்டிஸ் ஜாய் மல்யா பக்சி மற்றும் ஜஸ்டிஸ் விபுல் எம் பஞ்சோலி ஆகிய 3 நீதிபதிகள். இதில் விபுல் எம் பஞ்சோலி அவர்கள் தான் சமீபத்தில் அவருடைய நியமனமே சர்ச்சைக்குள்ளாச்சு. அவருக்கு முன்னாடி நிறைய சீனியர்ஸ் இருக்கிறாங்க. எப்படி கொண்டு வந்தீங்கன்னா, அவர் பதவியேற்று பெஞ்சிலேயே உட்கார்ந்து இந்த கேஸை விசாரிச்சிருக்காரு. லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க் யூனியன் கவர்மெண்ட் டு வெரிஃபை அலிகேஷன்ஸ் தட் பெங்காலி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வர் டிடைன்ட் as foreigners only because of language என்கிற செய்தியை பார்க்கிறோம். உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் விசாரிச்சுட்டு தெளிவுபடுத்தி எங்களுக்கு இந்த விஷயங்களை பேச வேண்டும். என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்களை பிடிச்சி
நீங்கள் வந்து வெளிநாட்டுக்காரர்கள், ஏன்னா நீங்கள் வந்து மொழி என்ன மொழி பேசுகிறீங்க தெரியுமா என்று மொழியை மட்டும் காரணம் காட்டி நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். சிட்டிசன்ஷிப்கான டாக்குமெண்ட்டு முதல்ல நம்மகிட்ட கிடையாது. ஆனால் இவங்க எதையோ வச்சு சிட்டிசன்ஷிப்பை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதன் அடிப்படையில் அவங்க அனுப்பப்படுறாங்க? வெறும் மொழி தான் காரணமா என்பதை இந்த உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் விசாரித்து தெள்ள தெளிவாக அதுக்கான விஷயங்களை பதிவு செய்து ஆன் ரெக்கார்டில் கொடுக்கணும் என்கிற உத்தரவு தான் இன்றைக்கு பறந்திருக்கிறது. அதில் வந்து ஜஸ்டிஸ் ஜாய்மல்யா பக்சி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்தியா ஹேஸ் இன்ஹெரிட்டட் எ லெகசி ஆஃப் காமன் கல்ச்சர். பல நம்ம நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா பலரோடும் நமக்கு பொதுவான கலாச்சாரமும் பண்பாடும் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. ரொம்ப குறிப்பாக அவர் குறிப்பிடுறது பஞ்சாபீஸும் பெங்காலிஸையும் அவர் குறிப்பிடுகிறார். பெங்கால் மற்றும் பஞ்சாபை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங்குவேஜ் ஒன்று தான், பார்டர் மட்டும்தான் பிரிச்சிருக்கு. நீங்கள் பெங்காலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் அவங்க என்ன மொழி பேசுகிறாங்கன்னா இவங்க காமன் லாங்குவேஜ் இருக்கும். பஞ்சாபே உங்களுக்கு நமக்கு ஒரு பஞ்சாப் இருக்கும், பாகிஸ்தானில் ஒரு பஞ்சாப் இருக்கும். மொழி அவர்களை இணைக்கும் பஞ்சாபி மொழியாகத்தான் இருக்கும். அப்போ நீங்கள் இன்றைக்கு வரைந்திருக்கக்கூடிய பார்டர் நம்முடைய எல்லை வரையறை தான் பிரித்திருக்கிறதே தவிர பொதுவான கலாச்சாரமும் பண்பாடும் மொழியும் மொழியின் அடிப்படையிலான கலாச்சாரம் என்பது ஒன்றாகத்தான் இருக்கும். இது கூட தெரியாதா அப்படிங்கிற வகையில் ஜஸ்டிஸ் ஜாய்மல்யா பக்சி அவர்கள் அவர் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதை ஒரு நோட்டாகவே அவர்களுக்கான ஒரு எச்சரிக்கை நோட்டாக கூட நம்ம பார்க்கலாம். ஸோ 3 நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இன்ட்ரிம் அப்ளிகேஷன்ஸை எடுத்துக்கிட்டு இது தொடர்பான விஷயங்களை நீங்கள் இம்மீடியட்டாக சொல்லணும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். பிரசாந்த் கிருஷ்ணன் அவர்கள் வைக்கிறது என்ன அப்படின்னா, ஃபோர்ஸபிளி எந்த விதமான விசாரணையும் நடத்தாமல் நீ என்ன மொழி பேசுகிற, அப்போ நீ பங்களாதேஷி என்று சொல்லி நீங்கள் வந்து, அதாவது இதில் என்னென்னா இதை நீ என்ன மொழி பேசுகிற வந்து செக் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. எனக்கு உள்ளபடியே என்ன குழப்பம்னா, இந்த நாட்டில் எந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னே எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது. பிரதமர் என்னடானா போய் வந்தே பாரத்துக்கெல்லாம் பச்சை கொடியை பிடிச்சி ஆட்டி கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இராணுவ அமைச்சர் ரஃபேலுக்கு எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் அவர் வச்சு நகர்த்திக்கிட்டு இருக்காரு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, சிட்டிசன்ஷிப் இருக்கா இல்லையா நான் பார்ப்பேன் அப்படின்னு தேர்தல் ஆணையர் எஸ்ஐஆர்னு ஒன்று நான் கொண்டு வரேன், நீங்கள் வந்து ஆதார் செல்லாதுன்னு அவர் அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏட்டையாக கொண்டு போய் நான் உன்னை நாட்டை விட்டே வெளியேற்றுறேன்னு போலீஸ்காரங்க எல்லாம் ஏட்டையாகவே போய் பிடிச்சி இந்தியா விட்டு வெளியே போகணும். வெளியுறவுத்துறை அப்புறம் என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியல. இப்போ இந்த அதிகாரம் எது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாத ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி, அதிகாரமே இல்லாதவர்கள் ஃபாரினராக இல்லையா நான் செக் பண்ணுறேன்னு வந்து சொல்லி கொண்டு போய் வெளியில் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இது தொடர்பாக ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடப்பட்டிருக்கிறது. ஹைகோர்ட் அதை அட்ஜென்ட் பண்ணிட்டாங்க. பிரசன்ட் கேஸ் இங்கே பெண்டிங்கில் இருக்கிறதுனாலங்கிறதுனால அவர் ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறார், நாட்டை விட்டு அவர் தாய்மொழிக்காக அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் பிரசாந்த் பூஷன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 2 கேசஸ் 2 விதமான விஷயங்கள் இருக்குது. 2த்துக்கும் ஹைகோர்ட் அவங்க பெண்டன்சியில் இருக்குது அப்படின்னா அதுக்கு தொடர்பான விஷயங்கள் அவங்க நகர்த்திக்கலாம் அந்த ரிட் பெட்டிஷனை. இதை காரணம் காட்டி இதை நிறுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவை குறிப்பிட்டு விட்டு இந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய குடும்பத்தினர் அவங்க இந்தியர்கள் மற்ற விஷயங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது, அந்த பெண்ணை நீங்கள் எப்படி புஷ் பண்ணுவீங்க, நாட்டை விட்டு வெளியேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அடுத்து பிரசாந்த் பூஷன் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு இந்தியரா வெளிநாட்டிலேருந்து வந்து தங்கியிருக்காங்களான்னு செக் பண்ணணும்னா ஃபாரினர்ஸ் ட்ரைபியூனல் இருக்கிறது, அல்லது நீதிமன்றம் இருக்கிறது, ஒரு கோர்ட் அதை டிசைட் பண்ணலாம், அல்லது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசைட் பண்ண முடியும், இந்திய அரசு ஒன்றிய அரசு டிசைட் பண்ண முடியும். இது எதையுமே இல்லாமல் இதில் இந்த வகையில் அவங்க வெளியில் அனுப்பப்பட்டது என்பது இந்த 3 பேருமே செய்யலைங்கிறது ஒன்று. 2வது இது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானதாக இருக்கிறது. கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி இல்லாமல் ஒரு ஆள் உள்ளே எடுத்து அனுப்புகிறாங்கன்னா இன்னொரு நாட்டு எல்லைக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் விடுறீங்கன்னா சர்வதேச சட்டங்களையும் மீது டெல்லியில் இருக்க ஏட்டையா அப்படிங்க கொண்டு போய் அங்கே விட முடியுங்கிற கேள்வி வரும் இல்லையா? இந்த குற்றச்சாட்டுகளை பிரசாந்த் பூஷன் வைக்கிறார். அடுத்து அவர் குறிப்பிடுகிறார், இந்த அங்கே வெளியேற்றப்பட்ட அந்த பெண் சுனாலி பிபி அப்படிங்கிறவங்க அவங்க பங்களாதேஷி அப்படின்னு குறிப்பிட்டா, பங்களாதேஷியில் போய் அவங்க இறக்கி விடப்பட்டா வங்கதேசத்து போலீஸ் கைது செய்கிறது. ஒரு இந்திய பெண்ணுக்கு இங்கு என்ன வேலை அப்படின்னு அவர் ஒரு இந்தியர் என்பதாக வங்காளிகள் அங்கே வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய போலீஸு நீங்கள் எப்படி எல்லாம் தாண்டி உள்ளே வருவீங்கன்னு அவங்கள கைது பண்ணுற இடத்துக்கு போகுது. இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் என்ன சொல்லுது, நீங்கள் இந்தியரே கிடையாது என்று சொல்லுகிறது. இப்போது இவர்களுக்கு என்ன நீதி அப்படிங்கிற இடத்துக்கு தான் பிரசாந்த் பூஷன் அந்த விவாதத்தை நகர்த்துகிறார். இப்போ இது வந்து ஜஸ்டிஸ் இதில் நீங்கள் ஏதாச்சும் இன்ட்ரீம் ஆர்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இதில் பல கிளாரிட்டி தேவைப்படுது. அதனால் பார்க்குறோம் 12 நாட்கள் நாங்கள் நேரம் கொடுக்கிறோம். இது வந்து 11
செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி இந்த வழக்கை திரும்ப பட்டியலிடுகிறோம். அதற்குள்ளாக மத்திய அரசு எங்களுக்கு இது தொடர்பான எல்லா விஷயங்களையும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போ கொண்டு வர வேண்டும் எல்லா ஆவணங்களையும்ங்கிறத தாண்டி இந்த ப்ராசஸை எப்படி நடக்கிறது என்பது தொடர்பான ஆவணங்களை அவர்கள் கேட்டிருப்பதாகத்தான் நம்மால் புரிஞ்சுக்க முடியுது. இதில் ஹைலைட் என்னென்னா, அந்த இடத்துல அவங்க திரும்ப வரலான்னு முயற்சி பண்ணால் அங்கே பாதுகாப்புக்கு எல்லை பாதுகாப்பு படையினர் இருக்கிறாங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். அவங்க நீ அந்த பக்கம் போகலன்னா உன்னை நாங்கள் சுட்டுடுவோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் அங்கேருந்து இங்கே வர்றதை நாங்கள் ஊடுருவலை தடுக்கிறதுக்கு தான் இருக்கிறோம் என்பது போன்ற விஷயங்களை மிரட்டலாக தெரிவித்து பிஎஸ்எஃப் நீங்கள் வர பார்த்தா சுற்றுவாங்கன்னு அங்கே இறக்கி விட்டவங்களே சொல்லியிருக்கிறாங்கங்கிற பாயிண்ட்டை கொண்டு வராங்க. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விவாதமாக உச்சநீதிமன்றத்தில் மாறுகிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எந்த ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணப்படலை. அரசு இதை அனுமதித்திருக்கிறதா, முதல்ல அரசினுடைய அதிகாரத்தை எப்படி காம்பிடென்ட் அத்தாரிட்டி இல்லாதவங்க எடுக்க முடியுங்கிறத கேட்குறாங்க. சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா கேள்வி கேட்கிறார், ஒரு கோர்ட் இந்த மாதிரியான பெட்டிஷனை ஏன் எடுத்துக்கணும்னு மத்திய அரசு போய் கேள்வி கேட்கிறது. இது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் பாருங்க. தே கான் கம் பிகாஸ் தே வுட் ஹாவ் டு ஜஸ்டிஃபை தேர் லீகல் பிரசன்ஸ் இன் இந்தியா செட் தி சாலிசிட்டர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்போ துஷார் மேத்தாவை நோக்கி ஜஸ்டிஸ் ஜாய் மல்யா பக்சி ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஒருவர் ஒரு மொழியில் பேசுகிறார் என்பதற்காகவே அவரை ஒரு நாட்டை சார்ந்தவர் என்று உங்களால் முத்திரை குத்தக்கூடிய இடத்தில் தான் இன்றைக்கு உங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறதா? மத்திய அரசு நீங்கள் பேசக்கூடிய மொழியை வைத்து தான் முடிவு செய்யுமா? ரொம்ப சிம்பிள். தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடியவர்களை எல்லாம் நாளைக்கு இலங்கையிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி இங்கிருந்து இதே போல் பிடிச்சி டிபோர்ட் பண்ணுற வேலையை பாஜக அரசு செய்யுமா அப்படின்னா, வேண்டப்படாத வாக்காளர்களை அப்படி கிளப்பணும்னு நினச்சா செஞ்சால் என்ன பண்ணுவீங்கிறது தான் நம்ம ரிலேட் பண்ணுறதுக்கான ஒரு கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் கை வச்சு பாருங்கள் அப்படின்னு பலர் பேசலாம், பொலிட்டிக்கலாக பல விஷயங்களில் பேசலாம். செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவோங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. அப்போ certain bias in respect of the excess of power by authorities is sought to be demonstrated in the petition, namely the use of a particular language being a presumption of being a foreigner. Whether at all this is correct, if you could clarify that. நீதிபதி, இப்படி ஒரு மொழியை வைத்து செய்வது என்பது சரியா? இந்த அரசனுடைய நிலைப்பாடு அதுதானா? இதை நீங்கள் இந்த நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று மத்திய அரசை நோக்கி, மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் துஷார் மேத்தா அவர்களை நோக்கி ஜஸ்டிஸ் ஜாய் மல்யா பக்சி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதே போல் ஜஸ்டிஸ் சூரியகாந்தும் அதை செலக்டிவ்லி பிக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு, இதுக்கான விளக்கங்கள் எங்களுக்கு தேவை, யூ கிவ் அஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணாங்க. அப்படின்னா என்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை மோடி அரசு வைத்திருக்கிறது? வெளிநாட்டவருங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சா வெளியேற்றுறதுக்கு அந்த எஸ்ஓபி என்னங்கிறத முதல்ல நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். இவங்க ஏற்கனவே உள்ள நுழைய வருகிறவங்க நீங்கள் பிடிக்கல, இங்கே இருக்கிறவங்கள பிடிச்சி அவங்க புதிய ஆட்கள்னு சொல்லி நீங்கள் வெளியே அனுப்புறீங்கன்னும் போது இதுக்கு உங்களுக்கு என்ன எஸ்ஓபி இருக்கிறது, அந்த எஸ்ஓபி நீங்கள் கொண்டு வாங்க அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக நம்ம இந்த வழக்கை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா பாஜக அரசு மேற்கு வங்கத்தை குறித்து பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. எஸ்ஐஆர் அடுத்து அங்கே பெரிய கட்டத்தில் கொண்டு போகணுங்கிறாங்க. இன்றைக்கு ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய செய்தி, மிகப்பெரிய பதற்றம் நிலவுகிறது. மேற்கு வங்கத்தில் பல பகுதிகளில் பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு பலரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வயதானவர்களும் கூட நாளை எஸ்ஐஆர்னு வந்தால் மொத்தமாக நீக்கிடுவாங்களோ என்கிறது போன்ற ஒரு பதற்றமான சூழல் அங்கே நிலவுகிறது அப்படிங்கிறாங்க. இந்த சூழலில் திரிணாமுல் கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்திருப்பது வங்காளிகளை, வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்று குறிவைத்து பாஜக ஒடுக்குகிறது என்கிற ஒரு ஆயுதத்தை மம்தா பானர்ஜி அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது? பாஜக அரசு, மோடி அரசு செய்திருக்கக்கூடிய வேலைகள் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறது. இது முடிவை ஒரு லீகல் எண்டிங்கை நோக்கி போனால் எப்படி பயணிக்கிறதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்டேட்ஸோடு சந்திப்போம்.